கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து செம ஆப்பு, நம்ம யாருமே எதிர்பார்க்காத லெவல் வேறு லெவல் ஆப்பு வச்சுட்டாருன்னே சொல்லலாம். சிதம்பரத்துக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தி வந்து உள்ளே மாதம் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனோன்னா வந்து வாங்க சார் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே அந்த மேனேஜர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பல்லவியை வச்சே நீங்கள் ஆசைப்பட்ட பாட்டை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், அந்த சாங் கூட ரெக்கார்டிங் முடிஞ்சிடுச்சு, கேட்குறீங்களா அப்படின்னோடனே சிதம்பரம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்ச சாங்கை வந்து கார்த்தி வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாப்புல நம்ம சிதம்பரம். தீபா வந்து அந்த ஒரு செகண்ட் வந்து சிதம்பரத்தை செம நக்கலாக கெத்தாக பார்த்தாங்க பாருங்கள். அது நொறுங்கி போயிட்டாப்புலன்னு சிதம்பரம் சொல்லலாம். என் பாட்டுக்கு அருமையாக இருக்குது சார் அப்படின்னு கார்த்தியை வந்து புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. சிதம்பரம் வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க சார், இது ஏதோ தப்பு நடந்திருக்கு, இந்த பாட்டு வந்து ரெக்கார்டிங் பண்ணது நாங்கள், கார்த்தி வந்து என்கிட்டேருந்து வந்து திருடிட்டான், இது வந்து ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படின்னோடனே வார்த்தையை அளந்து பேசுங்க மிஸ்டர் சிதம்பரம்னு ராஜா வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கான்ட்ராக்டை எடுத்தது நாங்கள், நீங்கள் வந்து பாடுறது எல்லாமே நாங்கள் பல்லவியை வச்சு, நீங்கள் வேணால் வாய்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, அது எப்படி வந்து இவர் பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கம்பெனியை தவிர வேறு எந்த கம்பெனியும் பாட மாட்டாங்கன்னு பல்லவி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அப்புறம் என்ன அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய சூழ்ச்சி செஞ்சுட்டாப்புல கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து கெத்தாக நின்று டேபிள் மேலே உட்காந்துட்டு சிரிக்கிறாப்புல. சிரிச்சிட்டு என்ன சார் பேசுகிறீங்க, வயசுக்கு ஏற்ற பக்குவம் இல்லையா, ஒரு தடவை தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க, அதோட விட்டுட்டணும்னு பெருந்தன்மையாக நானும் இருக்கேன், அதுக்காக வந்து நான் ரெடி பண்ணதை வந்து நீங்கள் வந்து எப்படி இல்லைன்னு சொல்லலாம், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வாய்ஸ் டெஸ்டிங்கில் இந்த நான் லான்ச் பண்ணதையும் இதையும் செக் பண்ணி பாருங்கள், பக்காவாக மேட்ச் ஆகும், நான் ஒன்றும் சவால்லாம் விட்டுட்டு தோக்கிற ஆள் கிடையாது இந்த கார்த்திக் அப்படின்னோடனே அங்கே உள்ளவங்களாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே கார்த்திக் சார், அவர் தான் சும்மா உங்ககிட்ட தேவையில்லாமல் வம்பெடுத்துக்கிட்டு சவால் விட்டுட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இந்த இடத்துக்கு முதல்ல உங்களை கூப்பிடவே இல்லைன்னு மேனேஜர் சொல்லிடுறாரு, நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து எங்களோட கிளைண்ட்டை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவார் மேனேஜர். செம கோவத்தில் வந்து எந்திரிச்சு போகிறாங்க சிதம்பரம். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்துட்டானா, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. கார்த்தி வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட கேட்டிருந்தாப்புல ஃபோன் பண்ணி, அந்த வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணதை வந்து என்கிட்ட ஒரு காப்பியை வந்து கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிறது வந்து ஒரிஜினலாகவே வச்சுருந்தாலும் நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணாமல் தானே இருக்கார், நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அதை வந்து அந்த கம்பெனி காமிச்சிட்டேன்னா அவர் வந்து செம ஆப்பை வச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் எப்படி போச்சு என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லிடுங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னோன்னா சூப்பர் கார்த்திக் சார், அவருக்கு சரியான பதிலடி வந்து இதுதான், இது இப்படி யார் மூலமாக போச்சுன்னு ரெக்கார்டிங் போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது அவரால் அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியரும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன சந்தேகப்படுவாங்க, நான் இது இருந்தாலும் என் பொண்ணை காப்பாற்றின பல்லவிக்காக வந்து நான் எதுவும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போட்ட மாஸ்டர் ஷோக்கை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அதிர்ச்சியாகி நிற்கிறாப்புல நம்ம சிதம்பரம். அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.